கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து அநேக காரியங்களிலே நமக்கு அவர் வெற்றியை கொடுத்து, சில நேரங்களிலே சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் போது கடந்த மாதம் சொன்ன பிரகாரமாக தேவ பிரசன்னத்தினாலே நம்மை களிகூற செய்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் வரத்தக்கதாக இந்த மாதத்துக்குரிய வார்த்தை நம்மை வழி நடத்தும்படியாய் தீர்க்கதரிசன வார்த்தையாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கும்படியான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இங்கே ஆங்கிலத்திலே behold, I will make thee a new sharp threshing instrument having teeth. Thou shalt thresh the mountains and beat them small, and shall make the hills as chaff. இங்கே பார்க்கும்படியான இந்த காரியம் இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், I will make you a threshing machine. உன்னை பதறடிக்கும் இயந்திரமாக மாற்றுவேன். பதறடிக்கும் இயந்திரமாக என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி நாம் போராடி வெற்றி பெறத்தக்கதாக அந்த விவசாயிகள் உபயோகப்படுத்தும்படியான அந்த இயந்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் முன்னதாக 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் நம்மை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். ஆனபடியினால் தான் சொல்லுகிறார், நீ ஒரு சிறு கூட்டமாயிருந்தாலும், நீ ஒரு சிறு பூச்சியாக ஒப்பிட்டு காட்டும்படியான தீர்க்கன் தேவன் அங்கே சொல்லும்படியான அந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஒரு பலத்த வெற்றிக்குரிய விடுதலைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. கடந்த மாதத்திலே நாம் அநேக காரியங்களிலே நாம் போராடி சியோன் தேவ பிரசன்னத்தினாலே நாம் மகிழ்ச்சியும் களிகூறுதலும் பெற்றோம். இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை காண நம்மை ஒரு இயந்திரத்திற்கு ஒப்பிடுகிறார். அந்த இயந்திரத்தை எப்படியாக இருக்கும் என்று சொல்லும்போது, அது போரடிக்கும்படியான இயந்திரம். போர் என்று சொல்லும்போது நாம் 2 விதமாக இதை பார்க்கலாம். போர் செய்யும் ஆயுதமாகும். இந்த போரடிக்கும் இயந்திரம்
அது புதிதான இயந்திரம். அப்போ பழைய ஒரு இயந்திரம் உண்டு, அது நாட்பட அது திறமையற்று போன ஒரு நிலைமை. தேவ பிரசனம் அது அனுதினம் புதிதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கம் அனுதினமும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய தயவு, கிருபை, பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே அது விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நம்மை புதியதாக்கி கொண்டிருப்பதனாலே நாம் பழைய இயந்திரம் அல்ல, போரடிக்க முடியாத புதிய இயந்திரமாக தேவன் நம்மை மாற்றி அவருடைய வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த மகிமைக்குள்ளாய் நம்மை நிரப்பி சகல சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமை. அதுக்கு தான் பார்க்கும்போது புதிதும் கூர்மையுமான பற்கள். அந்த இயந்திரத்திற்கு அந்த பல் இல்லை என்றால் யுத்தம் செய்யும்படியான ஒரு இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஈரானுக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் பார்க்கும்போது மிசைல்ஸ் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் குண்டை போட்டு இது பண்ணுவார்கள். இன்றைக்கு ஒரு நிமிடத்தில் பல 1000 மைல்கள் செல்லும்படியான விதமான நல்ல ஒரு ஆயுதங்களை தயாராக்கி இஸ்ரேல் தேசம் விற்று கொண்டிருக்கிறது, அமெரிக்க தேசம் விற்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை அவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள புதிய சாதனைகளை செய்யும்படியாக ஒரு வல்லமையுள்ள ஒரு கருவியாக நம்மை நிறுத்துகிறவராயிருக்கிறார். அது என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது பார்க்கும்போது முதலாவது அது எதிர்த்து செல்லுகிறது. சென்று மலைகளை, அங்கே இருக்கும்படியான தடைகளை நீக்கும்படியான ஒரு இயந்திரமாக த்ரஷிங் என்று சொல்லும்போது அங்கே மலைகளை மிதித்து குன்றுகளை தூளாக்கும்படியாய், அதான் பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், தூளாக்கி விடுவாய். சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் நமக்காக யுத்தம் செய்கிற யுத்த சன்னதராய் இருப்பதனாலே நாம் இயக்கப்படுகிறோம். இந்த ரோபோஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலே எல்லாம் கம்ப்யூட்டர் மயமானபடினாலே எல்லாம் கைகளிலேயே இயக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய வல்லமை நம் மூலமாக நாம் செய்யும்படியான வாயின் அறிக்கைகள், வேத வசனங்கள் நம்மை அந்த பெரிதான அந்த யுத்தத்தை செய்வதற்கு நம்மை ஒரு நல்ல ஒரு இயந்திரமாக, அது புதிதான இயந்திரமாக, நாட் ஓல்ட் டைம் மிஷின். இந்த நாட்களில் பீரங்கிகளை உபயோகித்தார்கள். இப்பொழுது ஸ்கட் மிசைல்ஸ், ட்ரோன் மிசைல்ஸ், இப்படிப்பட்ட பலவிதமான நவீன காரியங்களை யுத்தம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பயிற்று வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே விசேஷமாக பார்க்கிறோம். அது மிகவும் புதிதான இயந்திரம், புதிதாக செயல்படுகிற இயந்திரம். காற்றில் அந்த பதரை இங்கே தூற்றும்படியான அந்த காற்றானது எவ்வளவு
வல்லமையாக இந்த தூட்களாக இந்த பதர்களை எடுத்து செல்கிறோம். அந்த விதமாக சத்ருவை அது தூளாய் மாற்றி போடு, தடைகளை நீக்கி குன்றுகளை மலைகளை உடைத்து அது தூசியாக்குகிற ஒரு இயந்திரமாக இருக்கிறது. அதனாலே நாம் நம்முடைய சரியான காரியங்களை செய்யத்தக்கதாக, சரியான நேரத்தில் நாம் செய்யத்தக்கதாக நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் நம்மை புதிதாக்குகிற வண்ணமாக அந்த இயந்திரம் நமக்குள்ளாய் வேலை செய்கிறதா இருக்கிறது. இந்த இயந்திரத்தின் காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நியாயம் தீர்க்கும்படியான ஒரு பரிசுத்தப்படுத்தும்படியான ஒரு காரியமாக, பிரித்தெடுக்கும்படியான காரியமாக இருக்கிறது. இந்த இயந்திரம் நியாய தீர்ப்பு செய்கிற இயந்திரம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அவர் நீதியை சரி கட்டும்படியான ஒரு இயந்திரம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எதிரி காரியங்களிலும் சரி, அது நமக்கு நியாயம் செய்கிற ஒரு இயந்திரமாக இருக்கிறது. தேவன் நம்மை பிரித்தெடுக்கத்தக்கதாக, நம்மை பரிசுத்தப்படுத்தத்தக்கதான இயந்திரமாக அந்த இயந்திரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பொருளையும் அது பிரித்து எடுக்கிற ஒரு இயந்திரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது நொறுக்கி உடைத்து அங்கே இருக்கும்படியான எல்லா தடைகளையும் நீக்குவது மட்டுமல்ல, அந்த காரியத்தில் அது அதை தூளாய் மாற்றி போடும்படியான ஒரு இயந்திரம். அதிலிருந்து தப்புவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது, ஒரு எதிரியாலும் முடியாது. ஆனபடினால்தான் தேவனுடைய இயந்திரம் அது நீதி உள்ள, பிரித்தெடுக்கிற, பரிசுத்தப்படுத்துகிற, சுத்திகரிக்கிற இயந்திரமாக அந்த இயந்திரம் இருக்கிறது. அது தேவனிடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கும்போது ஏசாயா 21:10 சொல்லுகிறது, என் போரடிப்பின் தானியமே, களத்தின் கோதுமையை, இஸ்ரவேலின் தேவனாய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம் இதுவாக இருக்கிறது. என் போரடிப்பின் தானியமே. அது தானியம் என்று சொல்லும்போது அது நம்மை குறிக்கிறது, நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, எதிரியையும் குறிக்கிறது. தானியம் எதிரியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் வாழ்க்கையாக இருக்கலாம். களத்தின் கோதுமையை, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நம்மை பிரித்தெடுக்கும்படியான அந்த தேவனுடைய இயந்திரம், நம் மூலமாக இயக்கப்படுகிற சத்ருவை உதறி தள்ளும்படியான, அங்கே பிரித்தெடுக்கும்படியான இயந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயந்திரம். 2 விதமான இயந்திரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அது தேவனாகிய சேனையின் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்டதை தான் ஏசாயா சொல்லுகிறார். அவர் கேள்விப்படுகிறார், இந்த இயந்திரம் நீயாக இருக்கலாம், உன் மூலமாக எதிரிகளை சந்திக்கும்படியாக நீர் இயந்திரமாக மாறிவிடலாம். 2த்தையும் குறித்ததான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட, சத்ரு நம்ம எதிர்த்து வரும்போது அவனை எதிர்த்து தடைகளை மீறி நாம் அவனை பிரித்து ஓட செய்ய அந்த இயந்திரம்
இங்கே பயன்படுகிறதா இருக்கு. அதே தான் நாம் மீகா 4:13 சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போராடி, ரைஸ் அப், ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக ரைஸ் அண்ட் த்ரெஷ் ஓ டாட்டர் ஆஃப் ஜாயன், முன்னேறி செல்லத்தக்கதாக நாம் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து நாம் போராடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே என்ன நடக்கிறது பார்க்கும்போது, நான் அங்கே என்ன செய்கிறேன் என்று சொல்கிறார், நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆட்சியை பூமிக்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறவருக்கென்றும் நினைப்பாய். நீ உன்னை கொடுப்பதனாலே உலகத்தை ஆதாயப்படுத்தலாம், உன் சத்துருவை நீ வீழ்த்துவதனாலே நீ பலப்பட்ட அந்த காரியங்களிலே ஆண்டவருக்கு உள்ளே பொருளாக அநேக ஜனங்களை நீ கொண்டு வரலாம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம், சகரியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 4:7 இப்படியாக சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ரெண்டாவது பார்க்கும்போது, அந்த இயந்திரம் நாம இருப்பதனாலே, தேவனுடைய பலத்தினாலே பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அங்கே அந்த பெரிய பர்வதம் தேவனுடைய ஜனத்துக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போகும். ஏனென்றால் கிருபையினால் அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அந்த ரட்சிப்பினாலே அந்த சத்துருவை நாம் மேற்கொள்கிறோம். மூன்றாவதாக, அந்த இயந்திரமாக நாம் இருக்கும்போது 2 கொரிந்தியரிலே பார்க்கும்போது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவவனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் போராயுதங்களாய் தேவனுக்கு மாமிசத்துக்குரிய போராயுதங்கள் அல்ல, தேவனுடைய அந்த பலத்தினாலே சகல விதமான அரண்களையும் நாம் மேற்கொள்ளத்தக்கதாக நாம் தர்க்கங்களை செய்யாதபடிக்கு தேவனை அறிந்து தேவனிலே தேவனுடைய வார்த்தையிலே வளர்ந்து தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாக எல்லா விதமான மேட்டுமையின பெருமையும் உள்ள ஆவிகளை, அந்த எண்ணங்களை சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழாக கொண்டு வரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த வல்லமையுள்ள காரியத்தை நாம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மாதம் நாம் இயந்திரங்களாக செயல்படுவோம், நாம் தேவனுடைய வார்த்தையிலே செயல்படுவோம், தேவனுடைய வல்லமையிலே தேவனுடைய கிருபையிலே சத்துருக்களை நாம் பதர்களாகவும் தூள்களாகவும் நாம் மாற்றுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களை முடிய வல்லமையினாலே பரிசுத்தாவினாலே நிரப்பி முடிய அறிவினாலே உடைய வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக புதிய இயந்திரமாக
இந்த மாதத்திலே நாங்கள் மாறி செயல்பட, பழைய காரியங்களே நாங்கள் யோசித்து பழைய இயந்திரங்களாய் செயல்படாமல் புதிய பற்கள் உள்ள சத்ருவையும் எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களையும் நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக எங்களுடைய வல்லமை இடத்திலிருந்து பெற்றுக்கொள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிற உம்முடைய அந்த வல்லமை செயல்பட தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.